என்ன நம்ம ஐஸ்வர்யாவை காலையிலேருந்து இந்த பக்கம் காணும். சரி கேபின்கா போய் பார்க்கலாம். ஆனால் என்னடா இது, எல்லாம் காஃபி பிரேக் போயிட்டாங்க போல இருக்கே. பேசாமல் கெஃபட்டேரியாவில் போய் செக் பண்ணலாமா அங்கே இருக்காங்களான்னு. ஆனால் நான் ஏன் தான் ஸ்டாக்கர் மாதிரி அந்த பொண்ணு என்ன பண்ணுது எங்கே போகுதுன்னே பார்த்துட்டு இருக்கேன்னு தெரிய மாட்டேக்கு. ஒரு நாள் பார்க்கலனாலும் கஷ்டமாக இருக்குது. அப்படி பார்த்துட்டா அந்த பொண்ணை வாட்ச் பண்ணுறதையே வேலையாக வச்சுருக்கேன். இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சால் என்னை பற்றி என்ன நினைக்கும், எங்கே போய் முடிய போகுதோ. அட என்ன அனு, நீங்கள் இன்னும் காஃபி குடிக்க போகலையா? இல்லை சார், கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதை முடிச்சுட்டு இப்போ தான் கிளம்புறேன். வரீங்களா? நீங்களும் சேர்ந்து காஃபி குடிக்க போகலாம். போகலாமே. என்னாச்சு ஹேமா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஏதாச்சும் ப்ராப்ளமா? சார், அது ஐஸ்வர்யா லிஃப்ட்டில் போகும்போது பவர் கட் ஆகிருக்கு போல இருக்குது சார். 1 ஹவருக்கு அப்புறம் இப்போ தான் பவர் வந்துச்சு. லிஃப்ட்டு கீழே நின்னதும் ஐஸ்வர்யா லிஃப்ட்டில் பார்த்தா மயங்கி கிடக்குறாங்க சார். மயக்கமே தெரியல சார், என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன சொல்கிறீங்க ஹேமா? 1 ஹவராக அவங்கள காணும் இப்போ சொல்கிறீங்க? ஒரு ஸ்டாஃப் 1 ஹவராக இல்லைன்னா தேட மாட்டிங்களா? சார், இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்ததுனால 1 ஹவராக நான் அவங்கள நோட் பண்ணல சார். என்ன ஹேமா இது, செஞ்ச தப்புக்கு காரணம் சொல்லி நியாயப்படுத்திட்டு இருக்கீங்க? உங்களெல்லாம் பார்த்துக்கிறேன் இருங்க. முதல்ல நான் அவங்கள கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறேன். மயக்கத்தில் மூடியவும் கண்கள் பேசாமல் கிடக்க என் மனசுதான் உன் பெயரை அழுது சொல்கிறது. பிடிக்கும் என்ற வார்த்தையிலே மறைந்திருந்த உண்மை இன்றுதான் புரிகிறது, அது காதல் என்று. உன் மூச்சின் சத்தம் கூட மெதுவாகி நின்ற போது என் உயிரே உன்னுள் தங்கி இருப்பதை உணர்கிறேன். கண்கள் திறந்து ஒரு முறை என்னை பார்க்கிறேன். அதற்குள் உலகம் முழுதும் ஒன்னாகிவிட்டதே. மயக்கத்தில் மூடியே உன் கண்கள் பேசாமல் கிடக்க என் மனசுதான் உன் பெயரை அழுது சொல்கிறது. பிடிக்கும் என்ற வார்த்தையிலே மறைந்திருந்த உன்னை என்று தான் புரிகிறது, அது காதல் என்று. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுக்கு ஹெல்த் இஷ்யூஸு இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஆக்சிடெண்ட்னா கோவப்படுறது, மற்றபடி அவங்க ஹெல்த் கண்டிஷன் நினச்சி ஃபீல் பண்ணுறது ஓகே. ஆனால் இவர் பண்ணுறத பார்த்தா இது நார்மலாக தெரியலையே. என்னாச்சுமா இவங்களுக்கு? டாக்டர், ஆஃபீஸ் லிஃப்ட்டில் ஒரு 1 ஹவராக மாட்டிகிட்டு இருந்திருக்காங்க. பவர் கட்னால உள்ளே ஸ்டக் ஆகிட்டாங்க. பவர் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க உள்ளே ஸ்டக் ஆனதையும் நோட் பண்ணோம். இன்னும் மயக்கம் தெரியல அவங்களுக்கு. என்னாச்சுன்னு கொஞ்சம் செக் பண்ணுங்கள் டாக்டர். ஓகேம்மா, கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் செக் பண்ணிட்டு கூப்பிடுறேன். ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கு? வாங்க சார். அவங்களுக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, கண் முழிச்சிட்டாங்க. என்னன்னா ரெஸ்ட் எடுக்கணும், மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. லிஃப்ட்டில் காற்று இல்லாமல் ரொம்ப நேரம் இருந்ததுனால தான் அவங்க அவ்வளோ மயக்கத்துக்கு போயிருக்காங்க. இன்ஜெக்ஷனும் டேப்லெட்டும் கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாங்கனாலே போதும், அவங்களுக்கு சரியாயிருவாங்க. நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம் சார். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். இப்போ எங்கே நம்ம லட்சுமி அக்காலையும் நிர்மலா அக்காலையும் காணும்? அவங்க காலையில் தண்ணி பிடிச்சதுனால முதல்ல நீங்கள் எடுங்க, நாங்கள் பின்னாலேயே வரோம்னு சொன்னாங்கக்கா. பரவாயில்ல டி, பொறுமையாகவே வரட்டும். காலையில் தான் பிடிச்சாவும் இல்லை, இப்போ நம்ம எல்லா தண்ணியும் பிடிச்சிப்போம். வீட்டுக்கு தேவையானது முதல்ல பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்கன்னா விடுவோம். ஆனால் என்ன வசந்தி அக்கா, விட்டா நீங்கள் ஒரே ஆள் மொத்த தண்ணியும் பிடிச்சிட்டு போவீங்க போல இருக்குது. காலையில் பிடிச்ச மட்டுக்கு ஆளுக்கு 5 கூட தான் பிடிக்கணும். நீங்கள் முதல்ல வந்ததுனால தான் உங்களுக்கு விட்டுருக்கேன். உங்களுக்கு அப்புறம் நான், எனக்கு அப்புறம் நம்ம உஷா, அதுக்கப்புறமா தான் யார் வராவளோ அவங்கள லைனில் சேர்க்க முடியும். லட்சுமி அக்காலும் நிர்மலா அக்காலும் இன்னும் வரலை இங்கே, அதனால அவங்கள இன்னும் லைனில் சேர்க்கலை. 5 குடத்தை பிடிச்சிட்டு எடுத்து காலி பண்ணுங்க ஒழுங்கா.
அட ஆமாக்கா, வீட்டுக்கே தண்ணியை ரொப்பிட்டு தான் நீங்கள் விடுவேன்னு சொல்லியதெல்லாம் சரியில்லை. காலையிலே எனக்கு ஒரு குடம் தண்ணி கூட கிடைக்கல. என் வீட்டுக்காரவையே எனக்கு திட்டிக்கிட்டே ஒரு கேன் தண்ணி எடுத்து தந்துட்டு போனாவ. இப்போயும் அதே மட்டுக்கே என்னால் விட்டுட்டு போக முடியாதுக்கா. ஆளுக்கு 5 குடம் பிடிப்போம். லைன் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப வந்து ஆளுக்கு 5 குடம் எடுப்போம். அட என்னடி நீங்கள் இப்படி பேசிட்டு கிடைக்கீங்க? இங்கே தான் நம்ம 3 பேர்த்த தவிர இன்னும் யாரும் வரல இல்லை. அவங்க வர வரைக்கும் நம்ம ஆள் கொஞ்சம் தண்ணியை மோந்துட்டு போவோம். அவங்க வந்ததுக்கப்புறம் கேட்டால் ஆளுக்கு 5 குடம் பிடிச்சிருக்கோன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு சொல்லிடலாம். வேறு காலையில் மாதிரி தண்ணி அடிக்காமல் போய்ட்டா என்னட்டி பண்ணியது? இப்போ நம்ம பிடிச்சி முடிக்கிறதுக்குள்ளே வேறு யாரும் வரலன்னா திரும்ப நம்ம தானே முதல்லேருந்து பிடிக்கணும். அதான் அந்தால நீ ஒன்று நான் ஒன்று ஆளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு இருப்போம். கடன்னு முடிச்சிருவோம்ல. அட பரவாயில்லையே வசந்தி அக்கா, உன் மண்டு காலியாக இருக்குன்னு பார்த்தேன். அதுலேயும் கொஞ்சம் மூளை இருந்து வேலை செஞ்சுருக்கு போலையே. ஆனால் என்ன எங்கள்கிட்ட இப்படி பேசிட்டு கடைசியில் எங்களுக்கு விடாமல் நீ ஒரே ஆளை மட்டும் படிச்சுட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா ஒன்று சும்மா விட மாட்டேன் பார்த்துக்க. ஃப்ரெண்டும் பார்க்க மாட்டேன், சொந்தக்காரங்களும் பார்க்க மாட்டேன். தண்ணின்னு வந்துட்டா ஒரே நியாயம்தான் எல்லாருக்கும். சொன்ன மாதிரி நடந்துக்க பார்த்துக்க. ஆமாங்க்கா, வேற இப்படி சொல்லிட்டு அப்புறம் எங்களுக்கு விடாமல் பிடிச்சிட்டு போயிட போறிய. ஆனால் என்ன 2 பேரும் சும்மா சும்மா இதையே சொல்லிட்டு இருக்கிய? நான் என்ன அதே வேலையாவா சுற்றிட்டு எடுக்க? இதை நம்ம 3 பேர் மட்டும் தானே இருக்கோம்னு சொன்னேன். இது வேறு யாராவது இருந்தால் அப்படி சொல்லியிருப்பேன் நான் சொல்லுவேன். அட வசந்தி அக்கா, உன் வாயில் வசம்பை வச்சு தேக்க. எப்போ தான் நம்ம 3 பேர் இருக்கோம்னு சொன்னியோ தெரியல. அதுக்குள்ளே பாரு அந்த கீதா வந்துட்டா. என்னடி சொல்லிய? அதுக்குள்ளேயே வந்துட்டா? ஆமாக்கா, கிட்ட வந்துட்டா. வரட்டும், வந்தால் என்ன இப்போ? லைன்னா லைன் தானே, யாராக இருந்தாலும் எனக்கு அப்புறம் தானே வரணும். அட என்னடி நீ புரியாமல் பேச எடுக்க? நம்ம 3 பேர் இங்கே வெறுங்கையோட தான் வந்து நிற்கும். அவள் குடத்தை முன்னாடியே வச்சுட்டு போயிட்டா லைனில். ஐயா, அப்போ இது உங்கள் குடம் இல்லையா? நான் என்னமோ உங்கள் குடத்தை வச்சுட்டு தான் நீங்கள் பேசிட்டு அடிக்கலோன்னு உங்களை பற்றி பெருமையாக தான் பேசிவிட்டேன். ஆனால் சும்மா இரு பிரேமா, நம்ம தண்ணி பிடிக்கிறது வேண்டி தானே நம்ம பேசினேன். இப்போ என்ன, அவள் வந்தால் வரட்டும். குடத்தை மட்டும் வச்சுட்டு போனால் போதுமா? ஆள் வர வேண்டாமா? ஏக்கா, காலையில் நம்ம லட்சுமி அக்காள்கிட்ட உங்கள் பாத்திரத்தையே வைக்காமல் இந்த டப்பு உங்களது தான் சொல்லி சண்டை வலிச்சியே, நீ ஞாபகம் இருக்கா? இப்போ என்னடானா குடத்தை வச்சுட்டு போனவள்கிட்ட சண்டை இழுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கியே. அட யாராக இருந்தால் என்னட்டி, வரட்டும், இன்னைக்கு ஒரு கை பார்த்துக்கிடலாம். என்னங்க தண்ணி ரொம்ப நேரமாயிட்டோ வந்து? இப்போ யார் பிடிச்சிட்டு இருக்கிய? குடத்தை நான் தான் முதல்ல லைன் போட்டு வச்சுருக்கேன். லைன் போட்டு வச்சுருக்கியா? லைன் போட்டு வச்சுருந்தா போதாதுமா? தண்ணி வந்ததும் வந்து முதல்ல நிற்கணும். அதை விட்டுட்டு சும்மா வீட்டில் எங்கேயோ கடந்த ஒரு குடத்தை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு லைன் போட்டு வச்சுருக்கேன்னு சொல்லி அதெல்லாம் சரியில்லை. என்ன வசந்தி அக்கா, ஓவரா பேசிட்டு இருக்கிய? லைனை போட்டு வச்சிருந்தா போதும் தானே இத்தனை நாள் சொல்லிட்டு இருப்பிய? ஏட்டி கீதா, லைன் போட்டு வச்சா போதுமா? தண்ணி வந்ததும் வந்து பிடிக்கணும். அதை விட்டுட்டு நீ உன் இஷ்டத்துக்கு வர, அது வரைக்கும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அவளை பிடிக்காம எல்லாம் காலையிலேயே தண்ணி பிடிக்காம வீட்டில் தண்ணி ஒரு சொட்டு வைக்காமல் கிடக்கும். இதில் வந்து லைன் போட்டு வச்சுருந்தேன், அது போட்டு வச்சுருந்தேன்னு பேசிட்டு எடுக்க. இங்கே ஆள் வந்து நிற்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ பிடிச்சிட்டு இருக்கு. முதல்ல வசந்தி அக்கா 5 குடம், அப்புறம் பிரேமா 5 குடம், நெக்ஸ்ட் நான், அதுக்கப்புறம் தான் நீ. அட என்ன உஷா, மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கியா? ஆளாளுக்கு குடம் வச்சுட்டு போயிருக்கேன். ஏன் குடத்தை எடுத்து வச்சுட்டு இவ்வளோ நேரம் தண்ணி பிடிச்சிட்டு இருந்திருக்கிய? எனக்கு எல்லாம் தெரியும். நாங்கள் ஏன்ட்டு உன் குடத்துல தண்ணி பிடிக்க போகிறோம்? ஏன் எங்கள்கிட்டலாம் என்ன குடமா இல்லை? எல்லாம் தெரியும்க்கா. இந்த நேரம் 3 பேரும் மாற்றுக்கட்டில் என் குடத்தை வச்சு தண்ணி பிடிச்சிட்டு இருந்திருக்கிய. இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அஞ்சலியக்கா பார்த்துட்டு சொன்னாங்க. அவங்க சொன்னது கேட்டு தான் நான் வந்தேன். இது என்ன, இப்போ குடத்துலலாம் தண்ணி எதுவும் இல்லை, அந்த டப்பில் மட்டும் தான் நிறைஞ்சிருக்கு. இப்போ எப்படி எதுவும் தலையில் வச்சா தூக்கிட்டு போவேன்? நான் எதுக்கு உஷா தலையில் வச்சு தூக்கிட்டு போகணும்? என் ஃப்ரெண்டு வருவான் தூக்கிட்டு போகிறதுக்கு. அது யார் கீதா, இந்த டப்பை தூக்கிட்டு போய் உங்கள் வீட்டில் வைக்கிற அளவுக்கு பெரிய பலசாலி உள்ள ஆள்? இந்த வந்துடுவான், அப்போ தெரிஞ்சுக்கோங்க நீங்களே. வரட்டும் வரட்டும், யார் வரான்னு பார்க்கேன் நானும். இதுக்காக வந்தோம். காலையில் வேலைக்கு போகிறோன்னு சொல்லிட்டு போகணும். அட நம்ம செல்வா அண்ணே. செல்வா, கொஞ்சம் இந்த டப்பில் இருக்க தண்ணியை வீ வரைக்கும் எடுத்து தந்துட்டு போறியா? ஏய் தொப்பி தலையா, உனக்கு இங்கே என்னடே வேலை? காலையில் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டுல போனேன், இங்கே என்னதுக்கு வந்திருக்கேன் இப்போ? அது அது வந்துமா, ஒரு ஹெல்ப் வேணும்னு கேட்டா கீதா. அதான் அந்த ஆளை ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு போகலான்ட்டு வந்தேன். என்னது ஹெல்ப் பண்ண வந்தியா? காலையில் தண்ணி பிடிக்க நேரம் ஆகிட்டு சமைக்க ஒரு கேன் தண்ணி எடுத்து தான் சொன்னதுக்கு என்ன பேச்சு பேசுனேன்? என்னைய ஒரு தண்ணி கூட பிடிக்க முடியாத அளவு நீ சோம்பேறி ஆகிட்டியா அப்படி இப்படின்னு.
இப்போ என்னடானா அந்த கீதா சொன்னான்னு சொல்லிட்டு இந்த டப்பு தண்ணியை நீ தூக்கிட்டு போக வந்திருக்க. அது அது வந்து உஷா. இல்லை, உனக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் இஷ்டம் இல்லாத தெய்வம்னு எல்லாத்தையும் வேண்டிக்கோலே. ஏன்னா இங்கனையே உன் மூச்சு நிறுத்திடலான்னு முடிவு பண்ணிட்டேன். எப்போ நீ என்னை கேட்காம இவளுக்கு ஹெல்ப் பண்ண போனியோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உன்னைய விட்டு வைக்கிறதுல தப்பு தான். ஏமா இப்போ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கிடலாம் வா. வீட்டுக்கு போய் பேசணுமா? இனிமே பேச்சே கிடையாது என்கிட்ட. வீச்சே தான். அதுவும் வீட்டுக்கு போயெல்லாம் இல்லை, வீச்சணும்னு முடிவு பண்ணிட்டா எங்கே வீசுனா என்ன? அப்பா மவனே, என்னைய வாட ஏமாத்துற? எனக்கு இருக்குல்ல இன்னைக்கு. ஐயோ, என்ன செய்ய போறாலோ தெரியலையே.